ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் அலை மோதுதுங்க. மிக கடுமையாக 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க. 24 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க. தேவஸ்தானம் சார்பாகவே கிளைம் பண்ணியிருக்காங்க. அது போக நீண்ட வரிசையில், மிக 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 நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க. இலவச தரிசன டிக்கெட் ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குறாங்க, ஆயிடுச்சு. இதை பற்றி உண்டான அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ஜூன் மாதத்துக்கு உண்டான புக்கிங் நாளை காலை 10 மணிக்கு, 23ஆம் காலை 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதேசன் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. முற்றிலும் இலவசம். யாருன்னா வேணா புக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு மார்ச் 23ஆம் காலை 11 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலியமாக தர விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ச் 23ஆம் மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்ச் 65 வயதுப்பட்ட இருக்காங்க பெரியவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்க டிக்கெட் புக்கிங் ஜூன் மாதத்துக்கு முன்னால் நாளைக்கு மதியம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 24ஆம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு 300 தரிசன டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு உண்டான புக் பண்ணுறாங்க. 24ஆம் மதியம் 3 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான மேல் திருப்பதி மற்றும் கீழ் திருப்பதி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு உண்டான ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க என்பது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த இடங்களில் டிக்கெட் வழங்குறாங்க. இன்று காலை 5 மணி முதல் 5:20க்குள் இலவச தரிசன டிக்கெட் தரப்பட்டதாக தகவல் இருக்குது. ஒரு நாளும் டைம் குறைச்சிட்டே வராங்க. இவங்க நடுராத்திரி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே டிக்கெட் வாங்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டைம் ஸ்டேபிளாக எதுவும் தரமாட்டுறாங்க என்பதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 5 மணிலேருந்து 5:20க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணாங்க தகவல் இருக்குது. காலைல 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க நாளைக்கு தரிசனம் செய்வதற்கு. அது இந்த டிக்கெட் இன்றைக்கி தரிசனம் செய்கிற மாதிரி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு தரிசனம் செய்கிற மாதிரி தராங்க, அதுதான் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. நாளை தரிசனம் செய்யும் டிக்கெட் ஒரு 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க, இலவச தரிசன டிக்கெட். 5:20க்கு தொடங்கினாலும் 6:40க்குலாம் டிக்கெட் முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2000 டிக்கெட் காலை 5:20 தொடங்கினாங்க, காலை 7:10க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் இருக்க காரணம் ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குறாங்க. டிக்கெட்டுடைய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 50,000 டிக்கெட்டும் கொடுத்தாங்க. இப்போ ஏன் குறைச்சிட்டு இருந்தால் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்கின்ற காரணத்துக்காக தேவஸ்தானம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். மீண்டும் நாளை தருவாங்க. பக்தர்கள் நடுராத்திரி 2-3 மணிலேருந்து கியூ லைனில் நிற்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தகவல் இருக்குது. நீங்கள் கியூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க, தாராளமாக போய் நீங்கள் வெயிட் பண்ணலாம் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக 22/3/2026 இன்று காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது என்றும், வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு என்றும், பாட்டா கங்கம்மா கோயில் ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன், இந்த இடம் வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் நின்று தரிசனம் செய்கிறாங்க என்ற நிலைமையும் தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக தற்பொழுது குடோனில் 10,806 பேர், குடோனில் 10,806 பேர் காத்திருக்காங்க என்றும், இன்று காலை முதல் மிக அதிகபட்சமாக 18,450 பேர் 18,450 பேர் தரிசனம் பார்க்க வச்சுருக்காங்க, தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அது போக 10,744 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனமாக தரிசனம் பார்க்க வைக்க முடியும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நேற்று 21/3/2026 அன்று 77,864 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 39,3408 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,33,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், பாட்டா கங்கம்மா கோயிலுக்கு தரிசனத்துக்காக நேற்று கியூ லைன் நின்றதாகவும், 24 மணி நேரம் தரிசனத்துக்காக இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 4 முதல் 5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மிக கடுமையான கூட்டம் இருக்குது. அந்த கியூ லைனில் வயதானவங்க பெரியவங்களை எப்படி போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் முடிந்த அளவுக்கு
உங்கள் பிளானை போஸ்ட்பான் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை மட்டும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இன்று காலை 5 மணிலேருந்து பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. ரூம் புக்கிங் கொடுக்குற சிஆர் ஆஃபீஸ்லேயும் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 8:30 மணி நிலவரப்படி 1450 ரூம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டதாகும். அதில் தற்பொழுது 802 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறத தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. லாக்கர் வாங்குறவங்களாம் பயங்கரமான கூட்டம் இருக்குது. லாக்கருக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து வாங்குகிற சூழ்நிலை தான் இருக்குது என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கிறேன்.